ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடாதீங்க. இந்த பிரியாணி வர்த்தா இல்லையான்ட்டு சொல்லிட்டு போங்க. சும்மா பார்த்தாலே அப்படியே டெம்ட் ஆகும். சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டில 200 கிராம் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பே லீஃப் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. ஒரு 300 கிராம் அளவுக்கு ஃபைனா வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா முருவு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கும் போது சூப்பரான கலர் கொடுக்கும். கூடவே கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்டா தான் தக்காளி சேர்த்திருக்கேன். ஒரு 250 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து இந்த ஸ்டேஜ்ல சிக்கனுக்கும் மசாலாக்கும் தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி விடுங்க. வடி பிரியாணின்றனால பிரியாணிக்கு சட்டி அடுப்புல வைக்கும் போதே உலையும் வச்சுட்டேன். ஸோ ரைஸ் கரெக்டா 75% குக் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு பருக்கையை எடுத்து நீங்க கையில வச்சு கட் பண்ணும் போது நசுங்காம அப்படியே கட் ஆகணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டோரை வடிச்சு எடுத்துக்கிறேன். சிக்கனும் ஒரு 50% வெந்திருக்கும். ஸோ இப்போ மசாலாவோட கொஞ்சம் சிக்கனும் சேர்த்து எப்படி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். வடி பிரியாணின்றனால கொஞ்சம் லேயரா வச்சா சூப்பரா இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு 3 லேயர்ல வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிரேவி, அதுக்கப்புறம் ரைஸ், அதுக்கப்புறம் கிரேவி, அதுக்கப்புறம் ரைஸ், கடைசியில ரைஸ் வச்சிருக்கேன். லாஸ்டா கொஞ்சம் குங்குமப்பூ தண்ணியில மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றி விட்டா கூட ஃபிளேவர் செம்மையா இருக்கும். பட் என்கிட்ட இல்லைன்றனால நான் கலர் பொடியை தண்ணியில மிக்ஸ் பண்ணி லேசா மேலே போட்டு விட்டுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரெண்டுமே 50% மேலே வெந்துருச்சு. ஸோ அதனால ஒரு 10 to 20 நிமிஷம் தம்ல போட்டா போதும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அப்படியே கிளறி எடுத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும், வாசமும் டேஸ்ட்டும். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இது சரியா 3/4 kg ரைஸ் 3/4 kg சிக்கன் சேர்த்து செஞ்சிருக்கேன். இந்த டேஸ்ட்டை வேர்ட்ஸ்ல சொல்ல முடியாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.